ஏற்றி அறியாமை என்ற இருளை போக்க வேண்டும் என்பதே கர்ம வீரர் காமராஜரின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று தமிழக ஆளுநர் கே ரோசையா கூறியுள்ளார். காமராஜ் பவுண்டேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் காமராஜர் 111வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இன்று தொடங்கியது. இதனை ஆளுநர் ரோசையா தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். காமராஜர் போன்றவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது அவர்களுக்கு செலுத்தப்படும் அஞ்சலியாக மட்டுமின்றி அவர்கள் ஆற்றிய பணிகளை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றுவதற்கும் உதவும் என்று அவர் கூறினார். விழாவில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டன. விழாவில் அறக்கட்டளை தலைவர் நீல லோகிததாசன் நாடார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களில் ஹிந்தி வழக்காடு மொழியாக அனுமதிக்கப்பட்டதைப் போலவே தமிழகத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்திலும் வழக்காடு மொழியாக தமிழை சட்டப்படி கையாளுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியிருக்கிறார்.